மோசே உனக்கு கட்டளையிட்டு இருக்கு, நீங்கள் தானே நியாய பிரமாணத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டு, மோசே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான் 4ஆம் வசனத்தில், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். உபாகமம் 24:1 வச்சு சொல்கிறாங்க. அந்த 24:1 வாசித்தரலாமா? உபாகமம் 24:1, ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். ஸோ தமிழ் பைபிளில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா அந்த அனுப்பிவிடலாம். அதை வச்சு தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, மோசே உத்தரவு கொடுத்துருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, அனுப்பிவிடலான்னு சொன்னால் இவன் உத்தரவு கொடுத்துருக்கிறார், சைன் பண்ணி சீல் பண்ணி இந்த தாராளமாக செஞ்சுக்கோ போ அப்படின்ட்டார் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்கிறார். மத்தேயு 19 இயேசு சொல்கிறாரு, உத்தரவு கொடுக்கல, இடம் கொடுத்துருக்கிறார். இங்கே 5ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க இயேசு, ஏன் மோசே இப்படி இடம் கொடுத்தாரு. 5ஆம் வசனத்தில் மார்க் 10:5 சொல்கிறேன். இப்படி ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. உபாகமம் 24 வச்சுக்கோங்க ஒரு பக்கம், மார்க் 10 வச்சுக்கோங்க. மார்க் 10:5 இயேசு மடக்கிட்டாங்கன்னு யோசித்தாங்க. மோசே சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லுகிறீர் இப்போ? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, இருதய கடினத்தின் நிமித்தம் கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இதை அனுமதிச்சார் மோசே. அனுப்பிவிடலான்றது ஏன் இது உங்களுடைய இருதய பிரச்சனைப்பா, மனுஷனுடைய இருதய பிரச்சனை, மனுஷனுடைய பாவம் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. பாவம் உலகத்தில் பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு, திருமணத்தையும் கெடுத்துருச்சு, இந்த டிவோர்ஸ்ன்ற காரியத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நீங்க விரும்புறதான் செஞ்சுப்பீங்க. இருதய கடினம்னா பைபிளில் சொல்ல கேட்பது கிடையாது, பார்க்க நம்புவது கிடையாது. இருதய கடினம். இப்போ என்ன சொல்றார் இயேசு, நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, டிவோர்ஸ் செய்யாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க, விரும்புறது தானே செய்ய போறீங்க. உங்க இருதய கடினத்தின் நிமித்தம் இதை மோசே சகிச்சுக்கிட்டார். பிரமாணம் சகிச்சுக்கிச்சு, அனுமதிச்சு. இது இதனால தேவன் டிவோர்ஸ் நல்லது, தாராளமாக செஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றாரு கிடையாது. இது மனுஷனுடைய இந்த கேடான நிலையை வெளிப்படுத்துதே ஒழிய தேவனுடைய பூரண சித்தத்தை வெளிப்படுத்தவில்லை.